Hello friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நம்ம அச்சு எதுவும் பயன்படுத்தாம கைகளிலே எந்தெந்த மாதிரி டிசைன் பண்றதுன்னு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈஸியா சுலபமா நம்ம கைகளில் டிஃபரண்டான டிசைன் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செய்யலாங்க. இதுக்கு நம்ம அச்சு வாங்கி அதிலேயே செய்யணும்ங்கிறது இல்ல. வாங்க இப்போ கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாங்க. இதில் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா சலசலன்னு கொதித்த பிறகு நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. தண்ணி லைட்டாக சூடான பிறகு நம்ம சேர்க்கக்கூடாது, நல்லா கொதித்து வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்மளால் கைகளால் தொட முடியாது. நான் இன்றைக்கி கொழுக்கட்டை மாவு, இடியாப்பு மாவு எதுவும் எடுக்கலைங்க. நம்ம அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். இதுதான் 2.5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு நம்ம கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சேன். ஆனால் 3 கப் அளவுக்கு தான் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதுங்க. இதுக்கு பாகுப்பதெல்லாம் இது தேவையில்லை. இது போல் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதை ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் மண், தூசி ஏதாவது இருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 மினிட்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த பாகுவை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு இது போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துன வெள்ளைப்பாகு தேங்காவோட நல்லா அப்சர்வ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூரணம் பண்ணணும். அடுத்தது எள்ளு பூரணத்துக்கு 1/4 கப் அளவுக்கு எள்ளை சேர்த்துட்டு இது போல் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதனோட வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்தளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது கூடயே 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்ச பிறகு இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியது இல்லைங்க. சும்மா ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிட்டு இது போல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கைகளில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு இது போல் கொஞ்சமாக எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு இது போல் நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா சுற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சுற்றியும் நம்ம ப்ரெஸ் பண்ண பிறகு உள்ளே கொஞ்சமாக நம்ம தேங்காய் பூரணத்தை வச்சுட்டு இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இது போல் க்ளோஸ் பண்ண பிறகு இந்த வெடிப்புகள் எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. வெடிப்புகள் ஏதோ இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கைகளில் நனைச்சிட்டு இது போல் நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஈவனாக வந்துடும். அச்சு எதுவும் பயன்படுத்தாமல் நம்ம கைகளாலேயே டிசைன் கொடுத்துடலாம். இது போல் தண்ணி கொஞ்சமாக தொட்டுட்டு நீங்கள் வெடிப்புகள் இல்லாத மாதிரி நல்லா சமன்படுத்திக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியில் கொஞ்சமாக ஸ்பூனை நனைச்சிட்டு இது போல் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வந்து எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம அடுத்த டிசைனுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு வாழை இலை இல்லைன்னா ஏதோ ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாங்க. இது போல் அதில் வச்சு நல்லா கைகளால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த பூரணம் பண்ணும்போதும் நீங்கள் வந்து மாவு மெலிசாக உருட்டிடக்கூடாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டஃபிங் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் கொஞ்சம் மொத்தமாக உருட்டிட்டு எள்ளு பூரணத்தை நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு வாழை இலையை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் போட்டோம். இது வந்து செகண்டு சமோசா டிசைன் மாதிரி பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அந்த சைடில் எட்ஜஸ்லலாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அசிங்கமாக தெரியுங்கிறதுனால இது போல் நான் வந்து மடித்து விட்டுறேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது போல் ஓரங்களெல்லாம் மடித்த பிறகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது போல் டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து மேலே மடித்து விட்டோம் இல்லைங்களா, அதோடவே நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்குறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. இது வந்து ஒரு பவுல் ஷேப்பில் நல்லா சைட்லலாம் சுற்றியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ஷேப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக பூரணத்தை வச்சுட்டு இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. சுற்றியும் க்ளோஸ் பண்ண பிறகு இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது போல் ரவுண்ட் பண்ண பிறகு நம்ம பெருவிரலை வச்சு லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு டிசைனாக கிடச்சிருங்க. இது போல் சுற்றியும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள் இது ஒரு டிசைனாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு நீங்கள் வந்து தட்டு வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து கொழுக்கட்டைகளை சேர்த்துடலாங்க. எப்போவுமே தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நீங்கள் வந்து கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஹார்ட் ஆயிரும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக சாஃப்டான கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது முழுமையாக ஆறின பிறகு நம்ம வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துடலாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சூடாக எடுக்க முடியாது, அது வந்து அடியில் ஒட்டி இருக்கும். அதனால் ஆறின பிறகு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை இன்றைக்கி நம்ம நிறையா டிசைனில் கைகள்லையே அச்சு எதுவும் பயன்படுத்தாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த கொழுக்கட்டைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.